தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூலை மாதத்துடைய நடுப்பகுதி 15ஆம் தேதியில் இருக்கிறோம். 15, 16 இந்த 2 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை எப்பயுமே கிரெடிட் ஆகும். இந்த மாசமும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் கிரெடிட் ஆகாமல் இருந்திருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 48 மணி நேரத்தில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். 15, 16 ஃபுல்லாக வந்து 2 நாள் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கிரெடிட் ஆயிருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு அப்படிங்கிறது நம்ம கடந்த 2 வருஷமாவே வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆட்சி மாறும் போது என்ன சொன்னாங்கன்னா 2500 வந்து கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து 2500 சொன்னாலும் இன்னும் அந்த 2500 அமலுக்கு வரல அப்படிங்கிறது நம்ம இந்த மாசமும் பார்க்க முடியுது. போன ஆட்சியுடைய 1000 ரூபாவை தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்டினியூவா வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு இந்த மாசம் எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் வந்திருக்கு. அதே சமயத்துல யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரலன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த கடைசியாக வந்து போன மாசம் வரை வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்திருக்குது. அதுலயும் இந்த 60 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் பிரிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பிரிக்கிறதுனா என்னன்னா இந்த 60 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் வந்து முதியோர் உரிமை தொகையில வந்து ஜாயின் பண்ணி விடுவோம் அப்படின்னாங்க. ஆனாலும் இன்னுமே வந்து ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அதனால பெரும்பாலும் இந்த தடவை போன தடவை வாங்கின எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆனா இது இப்படியே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டினியூ ஆகாது. ஏன்னா வந்து இப்ப ஜெகதீஸ்வரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சம்பந்தமாக நாங்க வந்து என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிஸ்ட் வாங்கிட்டு இருக்கவங்க லிஸ்ட்ல இருந்து நாங்க வந்து பிரிக்க போறோம். முதல்ல 60 வயசுக்கு மேல இருக்கவங்கள பிரிப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்கிற யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்களோ நீக்க போறோம். தகுதி இல்லாதவங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது இதை வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நிபந்தனைகள் வச்சிருந்தாங்க. இதை வாங்குறவங்கள்ட்ட கார் இருக்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கக்கூடாது, வீட்டில் அதிகமானவங்க வந்து வருமானம் சம்பாதிக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது, ஒருத்தவங்க தான் வருமானம் சம்பாதிக்கணும், வருடத்துடைய வருமானம் இவ்வளோதான் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படி வந்து இருந்ததுல யாரெல்லாம் இப்போ வந்து தகுதிக்கு மீறி இருக்கிறாங்களோ அவங்கள நீக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காசு வாங்கிட்டு இருக்கோம்னா 3 வருஷத்துல வந்து நிறைய பேருடைய வாழ்வாதாரம் மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும், அவங்களுடைய பையனோ பிள்ளையோ வேலைக்கு கூட போயிருக்கலாம். அப்படி வேலைக்கெல்லாம் போயிருந்தாங்கன்னா பல வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பொருளாதார உயர்வு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தொழிலில் முன்னேறி இருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம், சொந்த வீடு வாங்கியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கள கண்டுபிடிச்சு நீக்கிறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுல இருக்கிறவங்கள தனியா போடுறாங்கன்னு சொல்லிட்டோமா முதியோர் தொகைக்கு. இதெல்லாம் இல்லாம கடைசியா அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள வந்து மறுபரிசீலனை பண்றாங்க. ஏன் அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க, ஏன் வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணலைங்கிறத பார்த்துட்டு ஒருவேளை அவங்க தகுதியானவங்களா இருந்தா அவங்கள எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா புது ஃபார்ம் வெளியிடுறாங்க. புது ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இனிமேல் தான் வந்து நான் வாங்கணும், நான் அப்ளை பண்ணி எனக்கு இதுவரை கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே புது ஃபார்முக்கு போகலாம். அப்படி புது ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ விட போறாங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் விட போறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 2500 எடுத்துனுமே உங்களுக்கு வராது. இந்த மாசமும் 1000 ரூபா தான் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து வர வர வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை எல்லாம் சேர்த்திட்டு கழிக்க வேண்டியதெல்லாம் கழிச்சுட்டு தான் உங்களுக்கு 2500 கொடுப்பாங்க. அதே சமயத்தில் 2500 முதல் தடவையே கொடுக்க மாட்டாங்க. 1000 ரூபாவை 1500 மாற்றி, 1500 2000 மாற்றி, 2000 2500 மாத்தி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஏத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு வருஷ கணக்கா ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி அது வந்து கடைசியா வந்து ஆட்சி முடியும் போது நம்ம கையில அந்த 2500 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன தடவை நம்ம கடைசி 2 வருஷம் தான் வந்து என்ன பண்ணோம் 1000 ரூபாய் வாங்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மெசேஜே வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 48 மணி நேரம் ஆகும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட் பண்ணுவாங்க. போன தடவை நிறைய பேருக்கு காலையில வந்துச்சு, நிறைய பேருக்கு வந்து நைட்டு வந்துச்சு, 9:30 10 மணிக்கெல்லாம் வந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகல் முழுவதும் நீங்க வந்து பாருங்க. இல்லாட்டினாலும் நீங்க வந்து மெசேஜ் வருதான்னு பாருங்க. மெசேஜ் சிலருக்கு வந்துச்சு, சிலருக்கு வரல. அப்படி உங்களுக்கு மெசேஜ் வராட்டினா நீங்க பேங்க்ல வந்து எந்த பேங்க் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அதுல வந்து பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை அதுல மினிமம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காசு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பேங்க்குக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் தானே தவிர கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து இப்ப சம்பந்தமானது கிடையாது. உங்களுக்கு அவங்க காசு போட்டாங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க. 1000 ரூபாவை அப்படியே போட்டுருவாங்க. அதனால நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல செக் பண்ணுங்க. உங்களுக்கு போன்ல வந்து மெசேஜ் வராட்டினாலும் சிலருக்கு வந்து வர்றதில்லை, பரவாயில்ல. மெசேஜ் வந்தா மெசேஜ் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டினா பேங்க் அக்கௌண்ட்ல செக் பண்ணுங்க. மினிமம் பேலன்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரம் அந்த மினிமம் பேலன்ஸை ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து மினிமமா எவ்வளவு மெயின்டைன் பண்ண சொல்றாங்களோ அந்த மெயின்டைன் பண்ண சொல்லக்கூடிய அமௌண்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. இல்லாட்டினா இதுல இருந்து என்ன ஆகும், கழிய ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருக்காவது வரலைன்னா அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கடந்த மாசம் வாங்கினேன் ஆனா இந்த மாசம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.